தமிழகத்தின் முதல்வராகவும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமாக இருந்த ஜெயலலிதா காலமானதை அடுத்து ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் 35 ஆண்டுகளாக ஜெயலலிதாவின் நிழலாக இருந்து வந்த சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை ஏற்க வேண்டும் என்று அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் அமைச்சர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். இதனை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்ற கேள்வி ஒருபுறம் இருந்தாலும் பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை இப்போது பார்க்கலாம். அன்று அம்மா வருகிறார்கள் என்றார்கள். இன்று அம்மா சென்றவுடன் அம்மா துயர நாள் இன்னும் 7 நாட்களுக்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கின்றன. அதற்குள் முதலில் பதவி என்று வெறி பிடித்து பதவி தான் பார்க்கிறார்கள். இந்த மக்களுக்கு என்ன செய்வது என்று புரியாமல் இருக்கிறார்கள். எல்லாமே சசிகலான்னு சொல்றாங்க. துணி கோடி ஜனங்க அவங்க மேல கொந்து அழிக்குது. ஆனா கையில மட்டும் மாட்டான்னு வச்சு அவன் மட்டும் பதவிக்கு வரவே கூடாது. ஒரு குண்டு ஊசி நேரம்ல கூட அவங்க கூடயே இருந்து அவங்க வாழ்ந்தவங்க. அதனால அவங்களுக்கு எல்லா விதமும் தெரியும். அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான முழு அதுவும் அனுபவம் உண்டு. சசிகலா யாருமே நிக்க விட மாட்டேனாங்க. ஒன்னா அவங்களுடைய வாரிசு இருக்கணும் இருப்பா. ஒன்னா அவங்களுடைய வாரிசு நிக்கணும். ஒன்னா அவங்க அண்ணன் புள்ள இல்ல அவங்க அண்ணன் பொண்ணு இவங்க இருக்கணும். அம்மாவோட தகுதி மாதிரி யாரும் செய்ய முடியாது. அதனால அவங்க கூட இருந்தது அவங்க இப்போ செய்யறதுக்கு முடியாது. ஒண்ணுமே அதெல்லாம் சும்மா தான். இப்போ அரசியலுக்கு யார் வரணும் வரக்கூடாதுங்கிறது மக்களுடைய தீர்ப்பு. நம்ம ஒரு ஆள் மேலே சொல்ல முடியாது. அதே சமயத்தில் யார் வந்தாலும் சரி மக்களுக்கு ஓட்டு போடுற மக்களை நினைச்சு பார்க்கணும், நல்லது செய்யணும். நீ வருங்காலத்துக்கு நல்லது கெட்டது பண்ணி மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும். நல்ல விஷயங்கள் செய்யணும். சசிகலா மேடம் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்தாதான் இது நல்லபடியாக நடக்கும். எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பிறகு இந்த அம்மா இருந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றி எல்லாமே செஞ்சு முன்னுக்கு கொண்டு வந்துருக்கிறாங்க. அதனால தான் அவங்க பின்னால் இருந்து ஒரு பக்கபலமாக இருக்கலாமே தவிர்த்து அவங்க முன்னால் இருந்து செஞ்சு அந்த ஃபேஸ் வேல்யூ நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐயம் ஏற்படுது. கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருந்த சீனியாரிட்டிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க யாருக்காச்சும் ஒன்று கொடுத்தா திறமையாக வரும். மக்கள் கண்டிப்பாக அந்த சின்னம்மா என்பவர்களுக்கு தக்க சவுக்கடி கொடுப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. இவர்கள் முதல்வர் ஜெயலலிதாவோட எல்லா விதத்திலையுமே எல்லா நிகழ்ச்சிகளும் பங்கு பெற்றுலாம் இருந்தாலும் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஒரு பொறுப்புகளோ இல்லை அந்த கட்சியை சார்ந்து நிர்வகிக்கக்கூடிய எந்த விதமான ஒரு பொறுப்புகளோ கொடுக்கப்படலை. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய தனித்திறமை என்ன, அவர்கள் எந்த அளவுக்கு ஆளுமை திறன் பெற்றவர் என்பது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஜெயலலிதா அம்மா மாதிரி இவங்களால திறமையாக நடத்த முடியுமா என்னங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். 75 நாள் பெட்டில் இருந்துச்சு, காட்டவே இல்லை ஒன்றும். இப்போ சசிகலா பெரிய சின்ன அம்மாவா, இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் ஆட்சிக்கு. இப்போதைக்கு நீங்கள் அம்மா கொடுத்து வர அம்மாவுக்கு சசிகலா இருக்கக்கூடாது. சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக வர்றது நாங்கள் அறவே எதிர்க்கிறோம். ஏன்னா ஜெயலலிதா அம்மாட்ட இருக்கிற அறிவுத்திறமை சசிகலாட்ட அறவே இருக்கவே இருக்காது. ரெண்டாவது இது சசிகலா பொதுச் செயலாளராக வந்தார்னா அதிமுகவில் பிளவு எடுப்பதற்கு 100% சாத்தியமான கோர்கள். இன்னைக்கு தொண்டர்களோடு இருந்து தொண்டர்கள் உணர்வுகளை புரிந்தவராக இருந்த தோழி அவர்கள் அடுத்த பொதுச் செயலாளருக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. கட்சியினோட தலைமை எப்படி இருந்ததோ அதே மாதிரி கட்சி சின்னமும் கட்சி கொடியும் காக்கிற தலைவர் யாராக இருந்தாலும் நாங்கள் ஏற்று அம்மாவோட தலைமையை மறுபடியும் நாங்கள் கொண்டு போவோம். அது மட்டும் தான் எங்கள் குறிக்கோள். யார் என்னங்கிற பாசிட்டிவிட்டி பார்க்கக்கூடாது. திவாகரன், தினகரன், வெங்கடேஷ், நடராசன் உள்ளே என்றாகக்கூடாது. அப்படி என்றாகாமல் இந்த அம்மா பொதுச் செயலாளர் போஸ்ட் எடுத்தால் கட்சிக்கு நல்லது. முன்னாள் முதல்வருடைய தோழி சசிகலா அவர்கள் ஆட்சிக்கு வர இருக்கிற பல ஊடகங்கள் மூலியமாக அறிந்திருக்கிறோம். ஆனால் அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கிறதா என்பது சற்று கேள்விக்குறியாக இருக்கிறது. அவங்க ஒரு 6 மாதம் 1 வருஷமாக கொடுத்து அவங்க நல்லபடியாக பயன்படுத்தினாங்கன்னா இந்த கட்சி அழியாமல் வளர்ந்து போகும். இப்போ என்னென்ன செஞ்சாங்களோ அது பூராமே செஞ்சாதான் நாங்கள் ஏற்றுக்குவோங்க. இல்லை காட்டிக்க முடியாது. சசிகலாவுக்கு பொறுத்த வரைக்கும் கட்சியின் பொறுப்பு கொடுப்பது மிகவும் மோசமான நடவடிக்கை என்று தெரிவிக்கப்படுகிறது. சசிகலாவுக்கு பதவி கொடுக்கக்கூடாது. அவங்க மக்கள் ஏற்றுக்கல. தலைவர் ஏற்றுனாலும் மக்கள் ஏற்றுக்கல. அடிப்படை தொண்டா பொதுமக்களை சந்தித்தது கிடையாது. தனிப்பட்ட மேடையில் பேசினது கிடையாது. அரசியலை பற்றி தெரியாதவங்க கூட ஒரே இதாக ஜெயலலிதாட்ட தோழியாக இருந்து பழகினவங்க இவங்களை கொண்டு பொதுச் செயலாளராக இருக்கிறது எந்த வழியில நாங்கள் நியாயம்? ஜெயலலிதா இதில் ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் இப்போ சசிகலா வர்றது எங்களுக்கு பிடிக்கல. அம்மாவுக்கு அப்புறம் ஆட்சியால் அவங்களுக்கு அந்த தகுதி இல்லைங்க சார். அம்மா மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு அந்த அம்மா சசிகலாமா வேண்டாம். எங்களுக்கு சசிகலாமா வேண்டாம். அந்த அம்மா எப்படி செஞ்சாலும் அந்த மாதிரி நாட்டுக்கே நல்ல பேர் எடுத்துன்னு வந்தாதான் திரும்ப வரவேற்பேன்.
அந்த மாதிரி கிடையாது. எல்லா காட்டிக்கும் எங்களால முடியாது. சசிகலா போன்றவர்கள் ஒரு நாள் ஒரு பொழுது கூட அரசனுடைய நலத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக ஒரு மேடையில் கூட அவர்கள் தோன்றியவர்கள் அல்ல. எனவே அவர்கள் மக்களிடத்தில் எந்த அளவிற்கு செல்வாக்கு பெற்றிருக்கின்றார்கள் என்பது தெரியாது. மறைந்த முதலமைச்சரோட அந்த பவர், அந்த ஆளுமை திறன் அப்படிங்கிறது இப்ப மிகப்பெரிய ஒரு வெற்றிடமாக தான் இருக்குது. அதை சசிகலா நிரப்புவாங்களா அப்படின்னு கேட்டா இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இந்த அம்மாவோட கூட இருந்த நல்லது கெட்டது அத்தனையும் பங்கெடுத்த இந்த சசிகலா அம்மா இந்த கட்சிக்கு தலைமையேற்றாதான் இந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்த முடியும். அம்மா மாதிரி மக்களுக்காகவே இருக்கிற மாதிரி ஒரு ஆள் வேணும். அவங்க குடும்பத்தை சேர்க்குற ஆளே எங்களுக்கு தேவையே இல்லை. இந்த பின்னாடியிலேருந்து வர்றது, இந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட்சி ஏற்றுக்கிறது, இந்தமாரி நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், அந்த கேஸ்லேருந்து விடு பண்ணி விட்றேன், இந்த கேஸ்லேருந்து விடு பண்ணுறேன், அந்தமாரி ஆளுங்களே எங்களுக்கு தேவையே இல்லை. அது அம்மா இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள 33 ஆண்டுகள் வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது 33 ஆண்டுகளும் அவங்கள எந்த ஒரு பிரச்சாரத்துலேயோ இதுலேயோ அவங்கள ஈடுபடுத்தலை. எந்த மேடை ஏறியும் பேசவும் வைக்கலை. அவங்க மேலே என்ன நம்பிக்கை இருந்ததுன்றது தெரியல. அது வரவேற்பாங்க. ஏன்னா அவங்களோட இருந்ததுனால மற்ற விஷயங்களை பற்றி, கட்சி மற்ற நிலவரங்களை பற்றி அவங்க அதிகமாக தெரிஞ்சிருக்க முடியும். அந்த அம்மா அரசியலில் இது வரைக்கும் எந்த விதமான பதவியிலும் இல்லை. நாட்டு மக்களுக்கு என்ன ஒரு அறிமுகமாக கிடையாது. அம்மையாருக்கு தோழியாக தான் இருந்தாங்க. திடீர்னு அவங்க பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் ஆகிறது அவ்வளோ ஒன்றும் மனசுக்கு திருப்தியே பண்ணலைங்க. பதவியை கொடுக்கூடாது. பதவி கொடுத்தால் மக்களுக்கு ஆபத்து. ஜெயலலிதா மாதிரி சசிகலா நடத்த முடியாது கட்சி. அவங்க நல்லா ஜனத்துக்களை நல்லா பாதுகாப்பாக பார்த்துருந்தாங்க. சசிகலா வந்தாங்கண்டா, சின்னம்மா வந்தாங்கண்டா எங்களுக்கு நல்லா இருக்கு. பெரிய மனுஷாலி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பழைய ஆள்லாம் ஒன்றா கூடிக்கிட்டு எல்லாமே அவங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்றாங்க. அப்படி கும்பிடும்போது இருக்கிற பொதுமக்கள் அவங்கள மாதிரி ஒத்து வருமா? அம்மா நல்ல முறையாக ஆட்சி செஞ்சாங்க தமிழகத்தை. இப்போ சசிகலாங்கிறது ஏற்படுறது கூட இல்லை. அம்மா மக்களுக்கு பசங்களுக்கு ரொம்ப இது பண்ணினுக்கிறா. இவங்கனால அந்த மாதிரி சேர்த்த முடியாது. அவங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க ஜெயலலிதாவுக்கு துணையாக வந்தாங்க, வீட்டுக்கு வேலை செய்ய வந்தாங்க. அதோட நிறுத்திக்கிறான். அடிமட்ட எம்ஜிஆர் காலத்துல இருந்த தொண்டன்லாம் அடிமட்ட தொண்டன்லாம் இருக்கிறான். உழைச்சவன் உதவாங்கினவெலாம் இருக்கிறான். சோறாக்கி போட வந்தவள் இன்னைக்கு பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு மக்கள் ஒத்துக்காது. அவ்வளோதான்.